ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு கீரையை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால கீரையே பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் எந்த கீரை வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இது கூடவே கீரைக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்திருந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருந்த கீரை 50% மட்டும் நல்லா வெந்தால் போதுங்க. இதை ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம். இதில் சேர்த்துருந்த தண்ணி அதிகமாயிட்டாலும் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணியை நீங்கள் வெறுமையாகவே குடிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் முட்டை சேர்த்துக்கிறேன். நான் கீரையோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு முட்டை தாங்க சேர்க்குறேன். இதில் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 50% மட்டும் வேக வச்சுருந்த கீரையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ ஒரு பனியரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த கீரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருந்த கீரையை ஒவ்வொரு குழிலையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேக வச்சுருங்க. இது இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது இப்போது 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கீரையை நீங்கள் குழம்பாவோ பொரியலாவோ செய்கிறத விட இதை செய்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.